ஆண்டவர் நம்மை தொழுது கொள்ளவர்களாக இருக்க விரும்பல. தேவன் நம்ம எப்படி இருக்க விரும்புறாருன்னா கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போ புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் சொல்லும் போதுனா we have to wear it. எப்பவுமே நமக்கு அது எப்ப ஒரு நாள் நடக்கிற ஈவெண்டா, இல்ல ஒரு அரை மணி நேரம் நடக்கிற ஈவெண்டா, இல்ல 2 மணி நேரம் தொழுது கொள்ளுகிற காரியமா, இல்ல 24/7 7 பார் எவ்ரி வீக், ஒவ்வொரு நாளும் வாரத்தில் 7 நாள் நம்ம என்ன பண்றோம், இந்த வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுகிறது போல கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொள்ளுதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்ப யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அவங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப நம்ம எல்லாம் யாரை தரித்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம்.